வலியே வலிமை வலியே வலிமை வலியே தோழா வலிமையப்பா, படைத்தவனுக்கும் பாமரனுக்கும் வலியேதான் பெரு வலிமையப்பா. வலியே வலிமை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு நேர்காணலில் வலியே வலிமை மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தோழர் வலியே வலிமை சீலனை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர் பாஸ்கரன் அவர்களே. என்ன தோழர் அவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டீங்க இலங்கைக்கு போகலான்னு? அங்க போனா காக்கா குருவி மாதிரி சுட்டுடுவானே தோழர். சுடுவான், சுடாமல்லாம் விட மாட்டான். ஏங்க, மீன் பிடிக்க போனாலே என் சொந்தங்களை சுட்டு தள்ளுறாங்க, என் தோழர்களை சுட்டு தள்ளுறாங்க. காக்கா குருவி சுடுற மாதிரி கூட ஈஸியா சுட்டு விடுவான், தெரியும். அப்படி அப்படி நெஞ்ச நிமித்து நிற்போம். என்ன படம் இது? என்ன படம் இது? ராஜராஜ சோழனோட படம் தானே? சேர சோழ பாண்டியனோட படம் தானே? எது ரூமுக்குள்ள 50,000 ரூபா சரக்கு, அயல்நாட்டு சரக்கு ஓப்பன் பண்ணி குடிச்சு விட்டு பேசுறானுங்களே சார் அரசியல்வாதிங்க. போலித்தனமா வாக்குறுதி கொடுக்குறானே, அந்த மாதிரி வாக்குறுதி இல்லை. நிஜமாவே நான் கிளம்பிட்டேன். சீமான் ரெடின்னா நான் ரெடி, சாட்டை துறைமுருகன் ரெடின்னா நானும் ரெடி. மும்மூர்த்திகளும் போறோம். சுடட்டுமே. யாருக்காக உயிர் கொடுக்கும்? யாருக்காக? இலங்கை தமிழர்கள் யாருங்க? எங்க இனம் தானே. இனத்துக்காக கட்சி நடத்துறான், இனத்துக்காக சங்கம் நடத்துறான். எது இனத்துக்காக உயிர் கொடுப்பியா? பிரபாகரன் கொடுத்தான். சாமி, இலங்கை தமிழர்களின் சாமி எங்கள் தோழர் பிரபாகரன் கொடுத்தான். ஆனா தவறான வழியில கொடுத்துட்டான். புரியுதா உங்களுக்கு? ஒரு மக்கள், ஒரு இனம் பாதிக்கப்படும் போது, பள்ளத்தாக்கில் விழும்போது, அக்கிரமங்கள் நடக்கும்போது அந்த இனத்தை காப்பாற்ற அன்பு, அகிம்சை, அதைத்தான் எடுத்தாரு காந்தி மகான். துப்பாக்கி எடுத்தாரு. ஏங்க, அவ்வளோ பெரிய பீரங்கிங்க. வேலைக்காரன் எடுத்து இப்படி வச்சிருக்கும் போது அவனை எடுத்து அப்படி நின்னார்ல, சட்டையே இல்லாம ஒத்த வேட்டியில நின்னார்ல எங்க மகான். எதை எடுத்தாரு கையில? ஆன்மீகத்தை எடுத்தாரு. அரசியலாட்சி கிடைச்சிச்சா இல்லையா சுதந்திரம்? இப்ப எங்க நாட்டுக்காரன், இந்தியாக்காரன் பிரதமரா இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? அத மாதிரி இலங்கையிலையும் ஒரு தமிழன் பிரதமரா உட்கார்ந்து இருப்பான். அன்பு, அகிம்சை, அரசியல், ஆன்மீகம், 4 வழி இருக்கு. அன்பையும் அகிம்சையும் கையில எடு, நெஞ்ச நிமித்து நெல்லு, சுடட்டும். இலங்கை தமிழர்களுக்காக நாங்க பேச வந்திருக்கோம். இலங்கை தமிழர்களுக்காக நாங்க உரிமை கேட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த இனத்துக்கு அங்க வாழக்கூடிய சுயமரியாதையோடு சமூக நீதி கிடைச்சி அந்த இனம் அங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு தமிழ் இனத்துக்கு என்ன வேணும்? உரிமை வேணும்னு கேட்டு போவோமே. ஆனா துப்பாக்கியை கையில் எடுக்க மாட்டோம். நீ துப்பாக்கியை கையில் எடுத்தா அவன் பீரங்கி எடுத்து சுடுவான். மீறி சுடுறானா செத்து போறோம். உயிர் கொடுப்போன்றானுங்களே, அந்த உயிரை மயிரா நினைச்சு நான் சொல்றேன்டா. உண்மையாவே உனக்கு சூடு சொர்ண ஈனம் மானம் இருந்தா சீமான் வா, சாட்டை வா, நானும் வரேன். 3 பேரும் போவோம் இலங்கை தமிழர்களை காப்பாத்த. சாமி பிரபாகரன் விட்டுட்டு போன வேலையை தொடர முடியுமா? உன்னால முடியுமா? ஆனா என்னால முடியும். நெஞ்ச நிமித்து நிற்பேன். பீரங்கிக்கு அப்படி நெஞ்ச நிமித்து நிற்பேன். உன்னால முடியுமா? சுட்டுட்டு போட்டோம். எதுக்கோ போகுது உயிர். இத்தனோண்டு மீனை பிடிக்க போனா உயிர் போகுது. எது படகுல கொஞ்சோண்டு எல்லையை தாண்டிட்டா உயிர் போகுது. தினம் போகுது. ஒரு தடவை தான் கொடுப்போம் உயிரை, ஒரு தடவை தானே கொடுக்க போறோம். மீண்டும் பிறப்போம். எதுல? இந்த கிறிஸ்து மகான் ஒருத்தர் இருக்காரு. அவரும் இது மாதிரி அந்த யூதர்களை எதிர்த்து ஒரு புரட்சியை பண்ணார். ஓல்டுலே புரட்சிக்கு விதை விதைத்தவர் யார் தெரியுமா? கிறிஸ்து ராஜா. யாரு? கிறிஸ்து ராஜா. பிரபாகரன் தோழர் ஒரு இனத்துக்காக விதைய போட்டார். ஆனா அந்த உலக மக்களுக்காக உயிரை கொடுத்தார். ஒருத்தர் சிலுவையில் உயிர் கொடுத்தாரு. அவரோட அந்த வழியில, அந்த அகிம்சை வழியில, அந்த அன்பு வழியில, எதிரியையும் நேசிக்கிற வழியில நாங்க போறோம். கேட்கிறோம், சுடட்டும், பார்த்துக்கிறோம். அந்த கிறிஸ்து ராஜாவோட ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும்
இன்னைக்கு உலக நாடுகள் மொத்தம் சாதாரண போராளியா அவரு. இந்தியாவில் அவரோட வழியைத்தான் அண்ணல் அம்பேத்கர் கையில் எடுத்தாரு. தமிழ்நாட்டில் அவரோட வழியைத்தான் பெரியார் கையில் எடுத்தாரு. என்னத்தை புடுங்கினாரு பெரியார்னு கேட்குறியடா மடப்பயல. அவர் என்னெல்லாம் புடுங்கிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவர் என்னெல்லாம் புடுங்கிருக்காருன்னு உனக்கு தெரியுமால? அவரை போய் தப்பா பேசிக்கிட்டு அவரை தப்பா பேசி நீ பெரிய அரசியலில் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறியா? உன்னை நம்பி வந்த கூட்டத்தை காப்பாத்துறா, ஒரு சீட்டாவது ஜெயிச்சு காட்டுறா. பேசுறான் பெருசா, எங்க தலைவன் பிரபாகரன், எங்க தலைவன் பிரபாகரன். பிரபாகரனுக்காக நீ என்னடா செஞ்ச? மயிரை கூட கொடுத்ததில்லை, அவனுக்காக நீ மொட்டை கூட போட்டதில்லை. வாடா உயிர் கொடுப்போம். டேய், உனக்கு தலைவன்னா எனக்கு தோழண்டா, வாடா உயிர் கொடுப்போம். போலாமா போலாமா சொல்லனுக்கே? நீ ரெடியா? அண்ணன் தயார். அண்ணாமலாவுடைய அக்கா அந்தோணி அம்மாள் பெத்த சீலன் தயார் நிலையில் இருக்கிறேன். சீமான மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பதுங்கி பதுங்கி வாழலை. சரியா? நான் தயாராகிட்டேன், நீ வா, நம்ம 2 பேரும் போவோம். முடிஞ்ச அவன் சாட்டை இருக்கான் பாரு, அவனையும் கூட்டிகிட்டு வா, போவோம்.